போன வீடியோ ஞாபகம் இருக்கா? இந்த ஏப்ரன்ல எவ்வளோ ஸ்டெயின்ஸ். பட் தேங்க்ஸ் டு சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ் இப்போ இந்த ஏப்ரன் புதுசு மாதிரி இருக்கு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. இன்னைக்கு நான் காமிக்க போற ரசம் ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல். இது என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி. வாங்கோ, ஐ ஷோ யூ ஹவு டு மேக் வில்லேஜ் ஸ்டைல் மிளகு ரசம். இந்த ரசத்துக்கு ஃபர்ஸ்ட் புளி தண்ணியை கரைச்சிக்கலாம். ஓ டியர், புளி தண்ணி மேலே ஸ்பில் ஆயிடுது. ஆனால் ப்ராப்ளம் இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. கரைச்சி வச்ச புளி தண்ணியில் தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுமார் 10-15 நிமிஷம் கொதிக்க விடலாம். அது கொதிக்கிற டைமில் மிளகு ரசம் பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். 2 பூண்டு பல்லு, 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரா, 2-3 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் தோரம்பருப்பு, இது எல்லாம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை இப்போ நான் அரைக்க போறேன். பேஸ்ட் ரெடி. புளி தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரசத்துல விடலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு ரசத்தை டேஸ்ட் பண்ணலாம். ரசம் மேல ஸ்பில் ஆயிடுது. ஆனா எனக்கு கவலை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ரசம் ஸ்டெயின்ஸ் வெளியே. இப்போ ரசம் உங்களுக்கு காரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசம் அழகா நுரைச்சு வந்திருக்கு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருந்தது இல்ல வில்லேஜ் ஸ்டைல் மிளகு ரசம் பண்றது. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க.